வாழ்க தமிழ், வெல்க தமிழ், வளர்க தமிழ். நான் ஒரு தமிழன் உமாகாந்தன். நம்ம மலேசியா திருநாட்டில் தமிழர்களுக்கு என்று சில அடையாளங்கள் இருக்கு. ஒருபோதும் அந்த அடையாளத்தை நம்ம மறுக்கவும் முடியாது, மறக்கவும் கூடாது. நம்முடைய முழு அடையாளமான நமது மொழி, பாரம்பரிய விளையாட்டு ஆகிய கபடி. அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா நமது தற்காப்பு கலை. தமிழர்களுக்கு என்று சிலம்பம் என்ற ஒரு தற்காப்பு கலை பல வருடங்களாக, பல ஆயிரம் வருடங்களாக தொன்று தொட்டு வந்துட்டு இருக்கு. எஸ், மலேசியால கராத்தே, டைக்கோண்டோ, தங்சூடு மற்றும் ஜூடோ சொல்லிட்டு மற்ற கலைகளையும் நம்ம குழந்தைங்க கத்துக்கிறாங்க. அந்த கத்துக்கிற யாரையும் நான் ஒருபோதும் நான் தவறு சொல்லல. ஆனா யாரு நமது கலையை பாதுகாப்புன்னு நினைச்சு மேற்கொண்டு நமது மாணவர்களை, நமது இந்திய தமிழ் பிள்ளைகளை இந்த மாரி சிலம்பத்துக்கு அனுப்புறாங்களோ அவங்களுக்கு என் கூடுதல் நன்றி. என் பேர் மாயவர். என்னோட சத்துவானுக்கு சரியான அடிதரை கழகத்துல துணை மகா குருவா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு வர்ற தமிழோட அடையாளங்களை நம்ம விளையாட்டு, மொழி, தற்காப்பு கலை, எழுத்து இது போன்ற வடிவத்துல தான் நம்ம தொடர்ச்சியா காப்பாற்ற முடியும். அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைகோ வட்டாரத்துல மட்டும் இல்ல, ஷாரா வட்டாரத்துல மட்டும் இல்ல, இந்த இடத்துல மிகவும் விமரிசையாக பெயர் பெற்ற ஒரு மாஸ்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா எனது அருமை நண்பர் மாயவர். சத்துவானுக்கு சரியான அடிதரை கழகத்துல நான் துணை மகா குருவா இருக்கேன். என்னோட குரு யார் பாத்தீங்கன்னா மகா குரு ஆர் தாமோதரன். அவர் மூலியமா தான் என்னோட இந்த கலையை வளர்த்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு பேரும் புகழும் எடுத்துக்கொண்டு வந்திருக்கோம். முத 14 வயசுல தாமஸ் ஆட்டை விளையாட்டு கற்றுக்கிட்டேன். ஸோ 14 வயசுலேருந்து என்னோட 28வது வயசுல பிளாக் பெல்ட் முடித்தேன். அடுத்த கட்ட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டன், செகண்ட் டன், தேர்ட் டன் போயிட்டு இப்போ என்னோட கலைக்கழகத்தில் துணை மகா குருவாக இருக்கேன். அதுவும் இல்லாமல் 5 டன் என்னோட அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க என்னோட தாமோதரன். இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போகல, நிறைய பேர் தெரியல. நம்மளோட விளையாட்டை பார்த்தீங்கன்னா முழுமையாக பார்த்தீங்கன்னா ஒழுக்கமும் சொல்லித்தரோம். அதாவது ஒரு வீர விளையாட்டை ஒரு மாணவனை ஒழுக்கப்படுத்தி நல்வழியில கொண்டு போயிட்டு அந்த மாணவனை சிறந்த ஒரு மாணவனா ஆக்குறோம். எந்த ஒரு தீய வழியிலும் போகாம ஒரு சிறந்த இளைஞரை உருவாக்கி கொண்டு போயிட்டு இருக்கோம். முதலாவது பெற்றவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு நல்ல பாதையை கொடுக்கணும். நம்மளுக்குன்னு சுயமா ஒரு கலை இருக்குது, அதுதான் சிலம்பம். இப்ப கலையை மறக்காம, நம்ம அடையாளத்தை மறக்காம பிள்ளைங்களை மாதிரி நீங்க பாத்திருப்பீங்க. ஒரு குருவுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்பும் இந்த மரியாதையும் தமிழர்களோட கலந்தது ஒண்ணு. அதனாலதான் நீங்க செஞ்சது மிகப்பெரிய சிறந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவரை கட்ட நீங்க அனுப்புறது மூலமா தற்காப்பு கலை மட்டும் உங்க பிள்ளைங்க கத்துக்க மாட்டாங்க, பண்புனா என்னன்னு கத்துக்குவாங்க, மரியாதைனா என்னன்னு கத்துக்குவாங்க, ஒழுக்கம்னா என்னன்னு கத்துக்குவாங்க. அந்த வகையில் பிள்ளைங்களை சேர்த்த அனைத்து பெற்றோர்களுக்கும் தான் என் முதல் கண் வாழ்த்துக்கள். பிள்ளைகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முழு பாதுகாப்பு இருக்கணும். அந்த இதில் நிறைய பெண் பிள்ளைகளும் படிக்கிறாங்க. அவங்களுக்கு ஏன் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா, பெண் பிள்ளைகளை கிளாஸ் படிச்சாங்கன்னா அவங்களோட சிந்தனை நோக்கம் கரெக்டா இருக்கும்.